மாரகாதிபதி கிரகங்கள் மாரகத்தை மட்டும்தான் செய்யுமா? அதாவது திடீர் கண்டங்களையும் மரணத்தையும் மட்டும்தான் செய்யுமா? ஜோதிட உலகில் அடியெடுத்து வைக்கும் ஆர்வலர்கள், ஜோதிடத்தை கற்க நினைக்கும் பயனாளர்கள் இந்த மாரக கிரகங்களாலும் அஸ்தங்காத கிரகங்களாலும் பயமுறுத்தப்படுகிறார்கள், குழப்பப்படுகிறார்கள். எல்லா லக்கணங்களுக்கும் 2 மாரக கிரகங்கள் உண்டு. சூரியன், சந்திரன் தவிர மற்ற கிரகங்களுக்கு 2 ஆதிபத்தியங்கள் உள்ளன. ஆக மொத்தம் 7 கிரகங்களும் 12 பாவகங்களும் மாரகத்துக்கு உரியவனவாக இருக்கின்றன. எல்லா லக்கணங்களுக்கும் பொது மாரகஸ்தானமாக 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் வருகிறது. மேஷ லக்கணத்திற்கு சுக்கிரனும் புதனும் மாரகர்களாக வருகின்றனர். அவர்களுடைய வீடுகள் 2, 7 மற்றும் 3, 6. இந்த மேஷ லக்கணத்திற்கு மாரக அதிபதி சுக்கிரனோ புதனோ தசை நடத்துகிறார்கள் என்றாலும் புத்தி நடத்துகிறார்கள் என்றாலும் அவர்கள் மாரக பலனை மட்டும் செய்ய முடியுமா? தம்முடைய கிரக காரகத்துவங்களையும் பாவ காரகத்துவங்களையும் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த வீட்டின் வழியே செய்ய போகிறார்கள். புதிய ஜோதிட ஆர்வலர்களும் வெகு சில பழைய ஜோதிட ஆர்வலர்களும் மிரட்சியோடு தான் இதனை பார்க்கின்றனர். நேற்று ஜாதகம் பார்த்த மேஷ லக்கணக்காரருக்கு புதன் தசை நடக்கிறது. சென்ற வருட இறுதியிலிருந்து குறுக்கே இந்த கௌசிக்கு வந்தால் என்று சுக்கிரனும் வந்துவிட்டார். சுக்கிர புக்தி ஆரம்பித்ததிலிருந்து சில சங்கடங்களையும் சந்திக்கிறார். ஆனாலும் சுக்கிரனின் காரகத்துவங்களும் வீட்டு காரகத்துவங்களும் நன்றாகவே நடக்கின்றன. மனைவி மற்றும் நண்பர்கள் மற்றும் தொழில் பார்ட்னர்கள் உதவுகிறார்கள். தனாதிபதியாக சுக்கிரனும் உதவுகிறார். தசாநாதன 3, 6 புதன் 6ஆம் பாவத்திற்குரிய சில பிரச்சனைகளை தருகிறார் தான் நின்ற இடத்திலிருந்து. இந்த நிலையிலும் சுக்கிரன் தன் ஊழியர்களுக்கு 5 முதல் 7 கோடி வரை மாத சம்பளம் போட வைக்கிறார். அந்த ஜாதகரும் ஜோதிடரை விட ஜோதிட நலம் அதிகம் உள்ளவராக இருக்கிறார். நேற்று ஒரு ஜோதிடரும் தன் மகனுக்காக ஜாதகம் பார்த்தார். பொதுவாக ஜோதிடர்கள் எல்லோருக்கும் பலன் சொன்னாலும் தம் ஜாதக பலனையும் குடும்பத்தார் பலனையும் எடுப்பதில் சில சிரமம் இருக்கின்றன. தமக்குரிய பலன்களை அறிய இறைவன் அனுமதிக்க மாட்டார். பெரும்பாலான ஜோதிடர்கள் தன்னுடைய ஜாதகத்தை அடுத்த ஜோதிடம் கொடுத்து பார்ப்பது வழக்கம்தான். அவர் கேள்வி கேட்ட விதத்திலும் எடுத்து சொன்ன விஷயங்களின் அடிப்படையிலும் அவர் ஒரு ஜோதிட ஞானம் பெற்றவர் என்பதை நான் புரிந்து கொள்ள முடிந்தது. ஜோதிடர் தான் என முடிவும் செய்தேன். சுக்கிரன் அஸ்தமனம் அடைந்திருக்கிறதா அல்லது விலகிவிட்டதா என்று கேட்டார். நானோ, ஐயா, அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம், பாவக அடிப்படையில் கிரக காரகத்தின் அடிப்படையில் பலன் நடக்கிறது, அதான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னேன். ஆனாலும் அவர் மீண்டும் மீண்டும் அழைத்து சுக்கிரன் அஸ்தமனம் அடைந்திருக்கிறதா இல்லையா என்று விடாபடியாகவே இருந்தார். முழுமையாக புரிந்துவிட்டது நம்மை அவர் டார்கெட் செய்கிறார் என்று. இது போன்ற நிறைய அனுபவங்களை பார்த்து விட்டோம். சரிங்க சார், அஸ்தமனம் அடைந்து விட்டால் என்ன பலன் தரப்போகிறது, அதை முதலில் சொல்லுங்கள் என்றேன். திரும்பவும் கேட்டேன். அதற்கு அவரிடம் பதிலில்லை. அவர் என் திறமையை பரிசோதிக்கிறாராம். இதெல்லாம் அடிக்கடி ஜோதிடர்களுக்கு நடப்பது தானே. சுக்கிரன் சதயம் 2, சூரியன் அவிட்டம் 4 இருந்தனர். அதனால் சூரியன் சிம்ம மண்டலத்தில் இருக்கிறார், சுக்கிரன் தனுசு மண்டலத்தில் இருக்கிறார். அதனால் அஸ்தமனத்திலிருந்து விலகிவிட்டார், கவலை வேண்டாம் என்றேன். திரும்பவும் சுக்கிரனின் எந்த காரகத்துவம் கெட்டியிருக்கிறது என்று கேட்கிறார். ஐயா, 15 வயது பையனுக்கு இப்பொழுதே கேட்கிறீர்கள். பெற்றோர்களுக்கு ஓரளவுதான் சொல்ல முடியும். 15 வயதில் ஆரம்பித்தால் அவருடைய வயது ஏற ஏற பெற்றோர்களுக்கு கவலை அதிகரிக்கும், தேவையற்ற மனவீதி வரும். அவற்றையெல்லாம் நான் பெரும்பாலும் எடுத்து சொல்வதில்லை. நல்ல விஷயங்களை பேசுவோம், வயதிற்கேற்ப பேசலாம் என்றேன். அவர் விடாபிடியாக இருந்ததால் வேறு வழி இல்லாததால் சுக்கிரனின் எந்த காரகத்துவமும் கெடவில்லை, பாவகங்கள் அமர்ந்திருக்கும்படிதான் பலன்கள் நடக்கின்றன. நீங்கள் ஒன்றை மட்டும் பிடித்து கொண்டிருந்தால் சுக்கிரனை கெட்டுவிட்டார் என்று தோன்றும். இந்த லக்னத்திற்கு 4, 11 கூடியவர். அவர் 8ஆம் வீட்டில் 6, 9 கூடிய குருவுடனும் 2ஆம் வீட்டு அதிபதி சூரியனுடன் இணைந்துள்ளார். 8ஆம் இடத்தில் உள்ள மற்ற பாவக தொடர்புகளை வைத்து பலன்களை சொல்லிவிட்டேன். அது உங்களுக்கு தற்போது நடப்பில் சரியானதாக இருக்கும் என்றேன். ஆம் என்றார். ஆக ஜோதிடர்களும் இதனையெல்லாம் மாட்டிக்கொண்டு ஏதாவது பயந்து கொண்டுதான் இருக்கிறார்கள், குழப்பத்திலும் ஆழ்கிறார்கள். 1 மணி நேர பலன்களுக்கு பிறகு தானும் ஜோதிடர் தான் என்று சொன்னார். மேலும் விநியோக வியாபாரி என்றும் சொன்னார். அவருடைய மகன் ஜாதகத்திலே அவை சுட்டி காட்டுகின்றன. உங்கள் லக்கணம் என்ன என்று என்னை கேட்டார். சொன்னேன். அதுதான் தொடர்ந்து படபடவென்று பலன்களை சொல்லிக்கொண்டே போகிறீர்கள் என்றார். லக்னத்தில் உள்ள மற்றொரு கிரகத்தையும் சொன்னேன். அடுத்து அவர் கேட்டது, உங்கள் மாரகாதிபதி எங்கே இருக்கிறார் என்றார். லக்னத்தில் இருப்பவரும் ஒரு மாரகாதிபதி தான். அடுத்த மாரகாதிபதியை கேட்கிறார். நானும், ஏன் சார் மாரகாதிபதி என்று சொல்கிறீர்கள், நீங்களும் ஒரு ஜோதிடர், அந்த கிரகத்தின் பெயரை சொல்லி கேட்பது தானே என்றேன். திரும்பவும் அவர் மாரகாதிபதி மாரகாதிபதி என்றே திரும்பவும் கேட்டார். எனக்கு சற்று எரிச்சலாகவும் இருந்தது. ஒரு ஜோதிடரே இவ்வாறு மாரகாதிபதி மாரகாதிபதி என்று சொன்னால் வரும் ஜாதகர்களிடம் அவர் எப்படி சொல்வார்?
மாரகஸ்தானம் மாரகாதிபதி என்று சொன்னால் அந்த வரும் வாடிக்கையாளருக்கு எவ்வளவு பயத்தையும் பீதியையும் கிளப்பும். மாரகம் என்றால் மிகப்பெரிய கண்டம் என்றோ மரணத்தை ஏற்படுத்தும் என்றோ எல்லாம் நினைத்துக் கொள்வார்கள். என்னிடம் வருபவர்கள் பலரும், சார் எனக்கு 8ஆம் அதிபதி தசை நடக்கிறது, 12ஆம் அதிபதி தசை நடக்கிறது என்று புலம்புவார்கள். அதெல்லாம் ஒன்றுமில்லை, இந்தந்த புத்திகளில் இந்தந்த விஷயம் நல்ல விஷயங்கள் நடந்ததா என்று கேட்பேன். ஆமாம் என்பர். அப்படி ஏன் பயப்படுகிறீர்கள்? அப்படியெல்லாம் இல்லை. அந்த தசை முழுக்க அது நற்பலன்களை தரும், கெடுபலன்களை சில நேரங்களை தரும். ஆனால் கெடுபலன்களையே கொடுத்து கொண்டிருக்காது என்று ஆறுதல் சொல்லி அனுப்புவேன். இந்த ஜோதிடரோ மாரகாதிபதி என்று சொல்வதால் இவர் வரும் வாடிக்கையாளர்கள் அப்படித்தானே பேசுவார் என்ற எண்ணம் தோன்றுகிறது. அதனாலே இந்த வீடியோ வெளியிட நேர்ந்தது. அவருக்கு நன்றி. மாரக கிரகங்கள் மட்டுமே மாரகத்தையும் கண்டங்களையும் தருவதில்லை. மற்ற கிரகங்களும் பாவக காரகத்துவனும் கண்டங்களையும் மாரகத்தையும் தரும். ஆக கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடங்களை பொறுத்து கலப்பு பலன்களை, நன்மையான பலன்களையும் சற்று தீமையான பலன்களையும் தரும். அந்த கிரகம் லக்ன சுபராகவோ லக்ன சுப ஆதிபத்தியமோ அல்லது லக்னாதிபதியாகவோ இருந்தாலும் கூட அமர்ந்திருக்கும் மற்றும் அவற்றுடன் சேர்ந்திருக்கும் மற்ற கிரக பாவகத்துடன் இணைவை பொறுத்து தீமையும் தரும். ஆக மாரகாதிபதியின் நல்ல தன்மைகளையும் அவற்றின் சுப ஆதிபத்திய வீடுகளையும் அதனுடன் இணைந்திருக்கும் மற்ற சுப ஆதிபத்தியங்களையும் இணைத்துதான் பலன்களை தரும். அவை பெரும்பாலும் நன்மையாகத்தானே இருக்கும். மாரகாதிபதியை வைத்து அச்சப்படவும் வேண்டாம், அச்சுறுத்தவும் வேண்டாம். இதே போல அஸ்தங்கதம். ஒரு ஜாதகி கமெண்டில் கேட்டிருந்தார், எனக்கு 11ஆம் அதிபதி அஸ்தங்கதம் ஆகிவிட்டார், எந்த பலனையும் தராதா சார் என்று கேட்டிருந்தார். அப்படியெல்லாம் இல்லை, எந்த கிரகமும் பலனை தரும். அஸ்தங்கதம் என்பது அடைந்து விட்டதாலே அந்த கிரகமும் கிரக பாவத்துவம் பலன்களை தராது என்பது தவறு என்றேன். அடுத்து அவர் இன்னொரு கமெண்ட் கேட்டிருந்தார், 11ஆம் இடத்தில் 4 கிரகங்கள் இருப்பதால் அவை அனைத்தும் அஸ்தங்கதம் அடைந்து விட்டதால் அவற்றால் எந்த பலனும் பயனும் இல்லை என்று அவருடைய ஜோதிடர் சொன்னாராம். ஜோதிட வீடியோக்களிலும் அப்படிதான் உள்ளது என்றார். அவருக்கு அதை மறுத்து நீண்ட விளக்கம் கொடுத்திருந்தேன். இப்படிதான் ஜோதிடம் ஞானம் என்பது தவறுதலாகவும் புரிந்து கொள்ளப்படும், தவறாகவும் வழிநடத்தப்படும். நாம் ஒன்றை புரிந்து கொள்வது என்பது நம்மிடம் இல்லை, நம்முடைய ஜாதகம் தான் அப்படி புரிந்து கொள்ள வைக்கிறது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும்.